வணக்கம் உறவுகளே. அண்ணன் சீமான் பனைமரம் ஏறி கல்லு இறக்குனாலும் இறக்குனாரு. பல கிறுக்கு பசங்களோட தொல்லை தாங்க முடியல. புத்துக்குள்ள இருந்து வர பாம்பு மாதிரி தினம் தினம் புதுசா கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அந்த கிறுக்கு பசங்களுக்கு திராவிட பசங்க, கெஸ்ட் பாய்ஸ், பார்ப்பானின் தேசி மக்கள் அப்படின்னு பல பேர் இருக்கு. உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ நீங்க அந்த பேர்லயே கூப்பிடலாம். அவங்க ஒன்னும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களே அவங்கள அப்படிதான் கூப்பிடுறாங்க. புரியலையே. அட ஆமாங்க, அவனுங்களே அவனுங்களோட பேருக்கு பின்னாடி ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு பெருமையா போட்டுக்கிறானுங்க. இப்ப திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா என்ன? திராவிடர்கள் அப்படின்னா யாரு? திராவிடர்கள் அப்படின்னா மனு தர்மத்தின்படி சூத்திரர்கள் என்று அர்த்தம். சூத்திரர்கள்னா யாரு? அதனால தான் சொன்னேன், நீங்க அவங்கள திராவிட பசங்க, கெஸ்ட் பாய்ஸ், பார்ப்பானின் தேசி மக்கள் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுங்க. அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. சரியாத்தானே சொல்றாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருவாங்க. சோ இப்ப சொல்லுங்க, திராவிடர்கள் என்றால் யார்? சரி, நாம விஷயத்துக்கு வரலாம். அண்ணன் சீமான் அவர்கள் கல்லிறக்கிய பிறகு பல திராவிட கிறுக்கு பசங்க பல கேள்விகளை கேட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஃபேக் ஐடி அப்படிங்கிற ஒருத்தர் பல தற்குறித்தனமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அதோட நிக்காம நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு சவால் எல்லாம் விட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவருடைய கேள்விகளுக்கான பதில இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். யார் சார் வரே? இவரை தெரியல. இவன்பா தான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் அவரோட முதல் கேள்வி என்னன்னா, ஆண்டுக்கு 3 மாதம் மட்டும்தான் கல்லு கிடைக்கும், மத்த நாள்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்கேன். பொதுவா நம்ம திராவிட பசங்களை எடுத்துக்கிட்டா அவங்க பார்க்கிறதுக்கு தான் அறிவாளி மாதிரி இருப்பாங்க. ஆனா உண்மையாவே அவங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது 1/2 கிராம் அளவுக்கு கூட இருக்காது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கல்லு என்பது பனை மரத்துல மட்டும்தான் கிடைக்குமா? ஏன் தென்னை மரத்துல கிடைக்காதா? ஈச்ச மரத்துல கிடைக்காதா? பனை மரத்துல மட்டும்தான் ஆண்டுக்கு 3 மாசம் மட்டும் கல் இறக்க முடியும். ஆனா தென்னை மரத்துல ஆண்டு முழுவதும் கல் இறக்க முடியும். இதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நேரடியா ஒரு தென்னந்தோப்புக்கு போயிட்டு அங்க இருக்கிற விவசாயி கிட்ட கேட்டாலே போதும், அவர் தெளிவா சொல்லிடுவாரு, தென்னை மரத்துல இருந்து ஆண்டு முழுக்க கல் இறக்க முடியும் அப்படின்னு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு முக்கியமான சான்றையும் காட்டுறேன். மானுடவியல் ஆய்வாளர் ஐயா பக்தவச்சல பாரதி அவர்கள் தொகுத்த தமிழர் உணவு என்ற புத்தகத்துல தமிழ் ஆய்வறிஞர் ஐயா தமிழ்நாடன் அவர்கள் எழுதிய கல்லும் ஓர் உணவே அப்படிங்கிற கட்டுரையில இதற்கான தகவல் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை அப்படியே படிக்கிறேன், நீங்களே கேளுங்க. பனை மரம் பாலையை சீவினால் கல் ஊறும், ஆண் பெண் இருமரமும் கல் தரும், பிப்ரவரி முதல் மே மாதம் வரை கல் பருவம். இது பனை மரத்துக்கான தகவல். அடுத்து, தென்னையிலும் பாலையை சீவித்தான் கல் சேகரிக்கப்படும், தென்னை ஆண்டு முழுவதும் கல் தரும். கேட்டுச்சா? மறுபடியும் படிக்கிறேன். தென்னை ஆண்டு முழுவதும் கல் தரும், ஆதலால் அதற்கான கல் இறக்கும் உரிமம் 6 மாதத்திற்கு ஒரு தரம் புதுப்பிக்கப்படும். முதல் பருவம் ஏப்ரல் செப்டம்பர், அடுத்த பருவம் அக்டோபர் மார்ச். தென்னங்கள் சேகரிப்பு நாளுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடைபெறும். ஏண்டா பேசும்போது வக்கனையா நக்கலா பேசுற, ஆனா தென்னை மரத்துல இருந்து ஆண்டு முழுக்க கல் இறக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படை தகவல் கூடமா தெரியாது? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே. சரி, அவரோட அடுத்த கேள்விக்கு வரலாம். என்னதான் கல் இறக்க அனுமதி கொடுத்தாலும் கல்லோட செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி, அதை நீண்ட நாட்கள் பாதுகாத்து வைக்க முடியாது. கல்லை இறக்கன 2-3 நாள்லயே அது கெட்டு போயிடும். அப்படி கெடாம இருக்கணும்னா கல்லுல நிறைய செயற்கை ரசாயனங்களை கலக்கணும். அப்படி ரசாயனங்களை கலந்துட்டா கல்லோட இயற்கையான சுவை மாறிடும். அதுக்கப்புறம் அதை யாரு வாங்குவாங்க அப்படின்னு கேக்குறாரு. டேய் ஜோம்பி, உன்னதான் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கறியா? செல்ஃப் லைஃப்னா என்னன்னு தெரியுமா? என்ன கலாச்சிட்டாராமா? அறிவாளித்தனமா கேள்வி கேட்டு நம்மள மடக்கிட்டாராமா. அடே திராவிட பையா, கெட்ட வார்த்தையில பேசாத. நீ சொல்றது உண்மைதான். கல்லோட செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி தான். கல்லோட இயற்கையான சுவை மாறாம அதை நீண்ட நாட்கள் பாதுகாத்து வைக்கிறதும் ரொம்ப சிரமம் தான். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அருகில் இருக்கின்ற கேரள மாநில அரசாங்கத்தோட கேரளா டாடி போர்டு என்ற அமைப்பு
கல்லோட இயற்கையான சுவை மாறாமல் அதை நீண்ட நாட்கள் பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைப்பர் கூலிங் இன்குபேஷன் என்ற முறையை பயன்படுத்தி கல்லில் இருக்கின்ற பாக்டீரியாக்கள் கல்லை நொதிக்க விடாம தடுத்து கல்லை கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு கெடாமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய அதுல வெற்றியும் பெற்றுட்டாங்க. உன்னுடைய மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கல்லோட செல்ஃப் லைஃப அதிகரிச்சிருக்காங்க. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? பக்கத்துல இருக்கிற கேரள மாநில அரசாங்கத்தோட கேரளா டாடி போர்டு, அதாவது அந்த மாநிலத்தோட கல் வாரியமும் ஸ்கோப்ஃபுல் பயோ ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கின்ஃப்ரா பயோ டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் போன்ற ஆய்வகங்களும் இணைந்து கல்லோட இயற்கையான சுவை மாறாமல் அதில் எந்த ஒரு செயற்கையான ரசாயனங்களும் கலக்காமல் இயற்கையான முறையிலேயே கல்லை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன மாநிலம் கேரளாவால இதை செய்ய முடியும் போது தமிழ்நாடு அரசால செய்ய முடியாதா? இந்த திராவிட மாடல் அரசால செய்ய முடியாதா? ஏன் செய்ய வேண்டியது தானே? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. எப்பவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா அதுக்கான தீர்வை தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துல எப்படிடா குத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு குறுக்குத்தனமா யோசிக்க கூடாது. இது ஒரு விதமான மனப்பிறழ்வு, பைத்தியக்காரத்தனமான சைக்கோத்தனமான மனநிலை. இந்த மனநிலை வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் அதுல குற்றம் மட்டுமே கண்டுபிடிக்க தோணும். ஆனா இந்த திராவிட பசங்க முக்கால்வாசி நேரம் இந்த பைத்தியக்கார மனநிலையோட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சரி, ஓகே. சாரோட அடுத்த கேள்வி என்னன்னா, கல்லுல நிறைய கலப்படம் செய்யறாங்களாம், அதனால அதை குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களாம். சோ கல்லுக்கு அனுமதி கொடுக்க கூடாதாம். ஏண்டா திராவிட தற்குறி, இதெல்லாம் ஒரு காரணமா? இந்த காலத்துல எதுல தான் கலப்படம் செய்யல, கல்லுல மட்டும் தான் கலப்படம் செய்யறாங்களா? ஏன் டாஸ்மார்க்ல விக்கிற சாராயத்துல கலப்படமே செய்யறது இல்லையா? அதை குடிச்சிட்டு யாருமே செத்து போனதே கிடையாதா? நான் வேணும்னா ஒரு பட்டியல் தரட்டா. கடந்த 2023ல டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட சாராயத்துல சைனைடு கலந்திருந்ததால தஞ்சாவூர்ல 2 பேரும் மயிலாடுதுறையில 2 பேரும் இறந்து போனாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2021ல ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் 2023ல விருதாச்சலத்திலையும் 2024ல கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலையும் டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட சரக்குல பல்லி செத்து கடந்ததா ஒரு குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கு. சரி, பல்லி மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. சில நேரங்கள்ல டாஸ்மார்க்ல விற்கப்படுகின்ற சாராய பாட்டில்ல ஒட்டப்படுகின்ற ஸ்டிக்கர் இருக்கு தெரியுமா? அந்த ஸ்டிக்கர் சீல் வைக்கப்பட்ட சாராய பாட்டில் உள்ள இருந்திருக்கு. 2023ல பூந்தமல்லியில் விற்கப்பட்ட ஒரு டாஸ்மார்க் சாராய பாட்டில்ல 8 கால் பூச்சி செத்து மிதந்திருக்கு. இது இப்ப மட்டும் நடக்கல. 2014ல டாஸ்மார்க்கில் விற்கப்பட்ட ஒரு சாராய பாட்டில்ல தேர செத்து மிதந்திருக்கு. இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்ம குடிமகன்களும் சாராயத்தை வாங்கி தொடர்ந்து ஜாலியா குடிச்சிட்டு செத்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. பங்காளி, ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி சரி, மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. இப்படி கலப்படம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தடை போட ஆரம்பிச்சா இந்த காலகட்டத்துல டாஸ்மார்க்ல விற்கிற சாராயம் பனை மரம் தென்னை மரத்துல இருந்து இறக்கப்படுகின்ற கல்லு, இதை மட்டும் தடை செய்ய முடியாது. எந்த ஒரு பொருளையுமே நாம பயன்படுத்த முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல கலப்படம் என்பது மனித வாழ்க்கையோட 2.5 கலந்து போயிருச்சு. ஆக இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கல்லுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்றையே, உன் அறிவெல்லாம் எதை கொண்டுடா அடிக்கிறது? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. கல்லுல இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு 1000 குத்தம் சொல்ற, 1000 நொட்டை கண்டுபிடிக்கிற, ஆனா ஏதாவது ஒண்ணுக்கு சரியான தீர்வை சொன்னையா? சரி விடு, உன்னோட அடுத்த பிரச்சனை என்ன? ஜாதிய பிரச்சனை. பனை ஏறி கல்லிறக்கிய சமூகம் ஒரு காலகட்டத்தில் மிக கொடுமையான சாதிய வன்கொடுமைகளால பாதிக்கப்பட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை பனை ஏறி கல்லிறக்க சொன்னா அவங்க சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்ல வராரு.
அது உண்மைதான். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் பனை ஏறி கல்லிறக்கிய போது அவங்க சாதிய வன்கொடுமைகளால பாதிக்கப்பட்டாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்திலையும் அதே குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும்தான் பனை ஏறி கல்லிறக்க சொல்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட எவன் சொன்னா? இவர் இவரா? ஓ இவரா? ஏண்டா இதையெல்லாம் ஒரு தொழில் துறையா மாற்றி அனைத்து சமூக மக்களையும் அதுல ஈடுபட வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற புத்தியே உங்களுக்கு வேலை செய்யாதா? இன்னைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல தென்னை மரத்துல இருந்து நீரா அப்படிங்கிற ஒரு பானத்தை எடுக்கிறாங்க. அனைத்து சமூக மக்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்கள இந்த தொழில ஈடுபடுத்தி இதையே ஒரு மிகப்பெரிய தொழில் துறையா வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த நீரா பானத்தை டெட்ரா பேக்ல அடைச்சு குளிர் சாதன பெட்டியில வச்சு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி பனை சம்பந்தப்பட்ட தொழிலையும் அனைத்து சமூக மக்களுக்குமாக மாற்றி அவங்களை எல்லாம் இந்த தொழில ஈடுபட வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற யோசனையே வராதா? உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அது சரி, படிச்சு அறிவு வளர்ந்திருந்தா அந்த திராவிட பசங்க கிட்ட இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான யோசனைகளை எதிர்பார்க்கலாம். எல்லாருமே அறிவாலய வாசல்ல பிச்சை எடுத்தோம், ஸ்டாலின் வீட்டு வாசல்ல நின்னு 200 ரூபாய் பிச்சை எடுத்தோம், அதுல சோறு தின்னு வயிறு வளர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்ப ஜீவன்கள் தானே. அவனுங்க கிட்ட இப்படிப்பட்ட அறிவை எல்லாம் எதிர்பார்க்கிறது நம்ம தப்பு. வீரமணி பெரிய ஓசி சோறு அப்படின்னா இந்த ஃபேக் ஐடி மாதிரியான கிராக்கிகள் சின்ன ஓசி சோறு, அவ்வளவுதான். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. கடைசியா கல்லுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு நம்ம இடும்பாவனம் கார்த்தி ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல சொல்லிட்டாராம். அதுக்கு இந்த ஃபேக் ஐடி பையன் இடும்பாவனம் கார்த்திய டாக்டர் இடும்பாவனம் கார்த்தி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான், கேலி பண்றான். ஏண்டா டேய் திராவிட தற்குறி, உங்க ஐயா ராமசாமியே கல்லுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவ? அப்பாவே சொல்லிட்டாரா? கல்லுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. என் தங்கச்சி புருஷன் மாப்பிள்ளை நாயக்கருக்கு அதிசார வயிற்று போக்கு அப்படின்னு ஒரு கடுமையான நோய் இருந்துச்சு. கல்லு குடிக்கிற வரைக்கும் அந்த நோய் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா திடீர்னு கல்லுக்கு தடை விதிச்ச உடனே அவரால் கல்லு குடிக்க முடியாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் திருட்டுத்தனமா கல்லை இறக்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கெட்ட பேருக்கு பயந்து கல்லு குடிக்கிறத விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வயிற்று வலி நோய் முற்றி போய் அவரு செத்து போயிட்டாரு. ஒருவேளை கல்லுக்கு தடை விதிக்காம இருந்திருந்தா என் தங்கச்சி புருஷன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பாரு. கல்லுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு ஆங்கில மருத்துவர்களும் நாட்டு வைத்தியர்களும் சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னு 1/2/1963 விடுதலையில உங்கொய்யா ராமசாமியே பதிவு பண்ணியிருக்கிறாரு. எங்க அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணி பார்க்கலாம். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. டேய் கல்லுல வெறும் ஆல்கஹால் மட்டும் இல்ல, ஆல்கஹால் வெறும் 9 இருந்து 10-11 விழுக்காடு அளவுக்கு தான் கல்லுல இருக்கும். அதை தாண்டி கல்லுல விட்டமின் ஏ, B2, D3, C ஆகியவையும் இருக்கு. இது மட்டும் இல்லாம கொஞ்சம் மினரல்ஸ், புரோட்டீனும் மில்லிகிராம் அளவுக்கு கல்லுல கலந்திருக்கிறதா ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனா டாஸ்மார்க்கில் விற்கப்படுகின்ற சாராயத்துல இப்படிப்பட்ட விட்டமின்களோ புரோட்டீன்களோ எதுவுமே கிடையாது. அதுல இருக்கிறது முழுக்க முழுக்க ஆல்கஹால் மட்டும்தான். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் பல அபாயகரமான மது வகைகள், வெளிநாட்டு மது வகைகள் இதையெல்லாம் உற்பத்தி செய்ய அனுமதி இருக்கும் போது இயற்கையாகவே கிடைக்கின்ற மதுவான கல்லை மட்டும் இறக்கிறதுக்கு ஏன் தடை விதிக்கணும்? இதுதான் எங்களோட எளிமையான கேள்வி. ரெண்டாவது, நாங்க யாரையுமே கல்லு குடிக்க சொல்லி ஊக்கப்படுத்தல. டாஸ்மார்க்ல விற்கிற செயற்கை ரசாயனங்கள் கலந்த சாராயத்தை குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு பதிலா இயற்கையிலேயே கிடைக்கிற இந்த கல்லு மது வகையை குடிக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்று தீர்வா, ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் இதை முன்வைக்கிறோம். தெளிவா புரியுதா? அவ்வளவுதான் மக்களே, இன்றைய காணொளி முடிந்தது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.